ஃபிங்கர் பிரிண்ட், ஆதார் கார்டு ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணிட்டு தான் அனுப்புகிறோம். அப்படி ஏதேனும் கண்டுபிடிக்கப்படாமல் அடுத்த ஆட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டாலோ அல்லது விளையாடு முடிந்த பிறகு கண்டுபிடிக்கப்பட்டாலோ அடுத்த ரவுண்டு உங்களுக்கு விளையாட அனுமதி கிடையாது. இப்பொழுதே நாங்கள் அறிவிக்கின்றோம், டிஸ்குவாலிஃபை என்ற முறையிலே உங்களது அணி வெளியேற்றப்படும். அம்பேர் என்ன விளங்குச்சா? நல்ல ஷாட் கேப்ல ஆடி இருக்காரு. நீங்க பார்த்துட்டு இருக்குது எம்சிசி மேலையூர் வெர்சஸ் யங் 11 ஸ்டார் பட்டிபுலம். ஸோ டாஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலையூர் ஆர்எஃப் டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. வின் பண்ணிட்டு ஓகே நாங்கள் பேட்டிங் ஆடிக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்காங்க. நோ 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 டிஜே பட்டன் வேலை செய்யலையா? சரி, செம்ம ஃபாஸ்ட் போட்டுட்டு இருக்காரு. போலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நவீன். நல்ல பேஸ். கீப்பர் பார்த்தீங்கன்னா எங்கேயோ நிற்கிறாரு. வேகமாக போடக்கூடிய போலர் நவீன். ஆகாஷ் அண்ட் அரவிந்த் ஆன் ஸ்ட்ரைக். நல்ல ஒரு வேகம் மற்றும் விவேகம் ரெண்டுமே இருக்கு. கேட்ச் ஆ பேட். ஐயோ சரியான கேட்ச்ங்க. கீப்பர் பேர் என்னது? செல்வமா? செல்வம் செம்ம கேட்ச். செல்வம் ரீப்ளே பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க. செல்வம் அழகான கேட்ச்ங்க. இப்பதான் சொல்லிட்டு இருந்தோம் வேகமா போடுறாருன்னு. ஸ்லிப்பை வச்சாலும் ஸ்லிப்லாம் வேணாம், நானே பார்த்துக்கிறேன், நானே ஃபர்ஸ்ட் ஸ்லிப் தான் அப்படின்னு சொல்லிட்டு செம பிடிச்சாருங்க. ஸோ ஒரு எட்ஜ் எடுத்திருக்கு. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல போடப்பட்ட ஒரு பால். நல்ல பேஸ், நல்ல பவுன்ஸும் இருந்துச்சு. ஸோ இந்த ஓவரில் இன்னொரு விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா பார்க்கலாம். இஸ் நல்ல ஒரு எக்கனாமிக்கல் ஓவர், நல்ல ஒரு ஸ்டார்ட். இனிஷியலி அற்புதமா இருந்திருக்கு இந்த ஓவர். கடைசி 2 பந்துகள் மீதமுள்ள நிலையில் அணியின் எண்ணிக்கை 2, ஒரு விக்கெட்டுகளை இழந்து. ஸோ லாஸ்ட் 2 பாலிங் மிச்சம் இருக்கு. ஆல்வின் இங்க வந்திருக்காரு, தி நியூ பேட்டர் உள்ள. ஆனா ஓகே டிஜே, இந்த அம்பையருங்க தான்ப்பா கஷ்டப்படுறாங்க. அந்த ஜாக்கெட் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்கப்பா முன்னாடி. நடக்கிறதுக்கும் முடியல, திரும்பவும் முடியல. சூப்பர் பால் அதே இடத்துல போட்டிருக்காரு. இல்ல வைடே கொடுத்திருக்காரு. வைட் பால் அவுட் சைட் ஆஃப் லைன், வெளியே தான் போயிருக்கு. நல்ல போட்டுக்கிட்டு இருந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி இங்க ஒரு வைட் டெலிவரி. ஸ்கிரீன்ல இப்ப தெரியறவர் தான் கமெண்டேட்டர் பரத். இவரை நீங்க அணுகணும், தொடர்பு கொள்ளணும். உங்களுடைய ஏரியாவில் போட்டி நடைபெற்ற இவரை கூப்பிடணும்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரியறாரு பாருங்க, அவர் தான் பரத். எஸ், பரத் எனும் நான் தான் அது. தேங்க்யூ மிஸ்டர் சங்கு. ஸோ மிஸ்டர் சங்குவை ரீச் பண்ணுங்க. நல்ல ஷாட்டுப்பா. அப்பிஷா ஆடினாரு கவர்ஸ்ல, ஒரு ரன் மட்டும் தான். ஸோ அதோட ஓவர் முடிவுக்கு வருது. எம்சிசி மேலையூர் ஆர்எஃப் எவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லோட் ஆன உடனே சொல்கிறேன். எஸ், ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. 5 ரன், ஒரு விக்கெட் எழுந்திருக்காங்க. மியூசிக் டிஜே சைலண்ட் டிஜே. காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் திருப்பூர் வடக்கு ஒன்றிய சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞர் டாக்டர் அவர்களின் 101வது பிறந்த நாளை வெகு விமர்சையாக இந்த கோவளம் ஊராட்சியில் கிரிக்கெட் திருவிழா கொண்டாடிட்டு வரோம். இந்த நேரத்தில் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 4 ஆண்டுகள் நிறைவு பெற்று மிக சிறப்பான முறையில் இங்கு
பணியாற்றியிருக்கின்றது நம் தமிழ்நாட்டு மக்களிடையே. அந்த வகையிலே மக்கள் முன்னேற்றத்திற்கு முத்திரை திட்டங்களான கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், மகளிர் விடியல் பயண திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதவன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம் என அனைத்து திட்டங்களும் தமிழ்நாட்டில் முன்னேற்றத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கும் முன்னோடியாக திகழ்வதை மற்ற மாநிலங்கள் கூட இன்று திரும்பி பார்க்க வைக்கின்றது. நிச்சயமாக நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து மாநிலங்களும், இந்தியாவில் உள்ள அனைத்து முதல்வர்களும் பாராட்டக்கூடிய அளவிற்கு இன்று ஒரு முத்தான 4 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கின்றார்கள். பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் குறிப்பிடும்படியாக நம்மளுடைய செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் ஊராட்சியில் நம்மளுடைய திருமதி ஜே சோபனா தங்கம் சுந்தர் அவர்கள் சிறப்பான மக்கள் சேவையை செய்து கொண்டிருக்கின்றார். தமிழக அரசு கொடுக்கின்ற அனைத்து திட்டங்களும் நமது ஊராட்சியிலே முறையான முறையில் நடைமுறைப்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு இந்த நேரத்திலே இளைஞர்கள் சார்பான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எத்தனை பாராட்டுகள் அவர்களுக்கு கூறினாலும் அந்த பாராட்டுகள் அனைத்தும் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு சேரும் என்பதை இந்த 4 ஆண்டு நிறைவு பெறுகின்ற வேளையிலே நாங்கள் முதல்வர் அவர்களை பாராட்டுகின்றோம். நம்மளுடைய இந்த விளையாட்டு அரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற நம்மளுடைய கோவளம் இந்து மீனவர் பஞ்சாயத்து சபை பஞ்சாயத்தார்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். மரியாதைக்குரிய பிரகாஷ், மரியாதைக்குரிய ரவி, மரியாதைக்குரிய மதன், மரியாதைக்குரிய முத்து அவர்களை இந்த நேரத்திலே வருக வருக என்று வரவேற்கின்றோம். மற்றும் நாகமுத்து அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். 6 தொடர்ந்து 2 இமாலய சிக்சர்களை அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஓகே, அடடடடட மூணாவது பிரதர், இந்த கல்லு பக்கம் கொஞ்சம் தாண்டி அடிங்க, உங்களுக்கு பிரைஸ் காத்துட்டு இருக்குது. 3 6 அதுவும் இல்லையா? 3 பவுண்டரி அடிச்சா பிரைஸ் இருக்கு. ஆமா, 3 6 பவுண்டரி தானே. 3 6 அடிச்சா பிரைஸ். நான் எல்லா மேட்ச்லயும் பிரைஸ் வாங்கிடுவேனே. இல்ல, நான் bowlingல சொல்ல, பேட்டிங்ல சொல்றேன். பேட்டிங்ல கொடுத்தான். பரத், ஸ்ட்ரைக்ல இருக்கிற பேரு சொல்லுங்க. இப்ப அடிச்ச 6 அடிச்ச ஒரு பேரு ஆல்வின். 4 பால் 19 ரன் அடிச்சது பூரா ஆல்வின். 6. அந்த பாலை தாண்டி ஒரு பால் அடிங்க. இது வரைக்குமே பாறையை தாண்டி, அந்த கப்பிள்ஸ் பாறை, அந்த பாறையை தாண்டி யாருமே அடிக்கல. ஒருத்தர் மட்டும் பாறை மேல அடிச்சிருக்காரு. அதுவும் பால் தாண்டி போக. 6 அடிச்சாலும் அவங்களுக்கு பிரைஸ் காத்துட்டு இருக்கு. பாறையை தாண்டி அடிக்கிறவங்களுக்கு. நல்ல ஷாட், நல்ல பவர் ஜெனரேட் பண்றாரு, தனியா ஓடுறாரு. அவுட் இல்ல, நாட் அவுட். எஸ், ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 ஓவர் முடிவில் எம்சிசி மேலையூர் RF 24க்கு 1. சூப்பர் ஷாட் பாக், பாயிண்ட்ல ஆடுறாரு. 4 ரன்.
ஓகே. இந்த தடவை லெக் சைடில் ஒரு ரன் எடுத்து அந்த பக்கம் போறாரு அரவிந்த். இந்த பக்கம் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆல்வின். 6 பால்ல 19 ரன், 3மே 6. ஸ்ட்ரைக் ரேட் 300 தாண்டி போயிட்டு இருக்காரு தனியா. இன்னொரு 6 இருக்கா இந்த பால்ல மிஸ்டர் சங்கோ? பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ரிவர்ஸ் ஹிட் பா, பரவாயில்ல, 1 ரன். நல்ல ஒரு ஸ்விங் ஆஃப் த பேட் வச்சிருக்காரு. பவர் குயிக்கா ஜெனரேட் பண்றாரு ஹிப்ஸ்ல இருந்து. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்டெப் டவுன் பண்ணிருக்காரு. பால் போல ஒரு ரன், ஒன்று மட்டும்தான். எஸ். ஸோ அகைன் ஒரு சிங்கிள். பேக் டு ஆல்வின். சிக்ஸ். ஆல்வின் தோனின்னு கூப்பிட சொல்லிருக்காங்க. சிக்ஸ். ஓகே. சோ 3 ஓவர் முடிவுல 37க்கு 1 எம்சிசி மேலையூர் ஆர்எஃப் வேற லெவல்ல ஆடிட்டு இருக்காங்க. கரண்ட் ரன் ரேட் பாத்தீங்கன்னா 12.3. சோ ப்ரொஜெக்டட் ஸ்கோர் 62ல இருக்கு. ஆல்வின் மட்டும் தனியா 9 பால்ல 26 ரன் ஆடி இருக்காருங்க. அடிச்ச 4மே 6 மட்டுமே. இப்போ ஸ்ட்ரைக்ல அரவிந்த். அகைன் ஒரு பெரிய ஷாட்கான முயற்சி. பரவாயில்ல, நல்ல ஸ்கோர்ல தான் இருக்கீங்க. மோர் தென் 10 ரன் பர் ஓவர்ல ஆடிட்டு இருக்கீங்க. 37 3 ஓவர்ல ஒரு விக்கெட். பட் இருந்தாலும் பரவாயில்ல. நல்ல ரெக்கவரி. நல்ல ஷாட்டிங் ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர். ஒரு ரிஸ்கி சிங்கிள். ரிஸ்க்கு வர்த்து தான். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஆல்வின் பேக் ஆன் ஸ்ட்ரைக். ஆல்வின் தோனின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒருத்தர் கத்திட்டு இருக்காரு, அவங்க டீம்மேட். ஷார்ட் பால், சூப்பர் ஷாட், ஃபீல்டர். அடடடடா, எப்போ தோனி கூப்பிட ஆரம்பிச்சோம் முடிச்சு விட்டீங்க, நீங்களே முடிச்சு விட்டீங்க. பரவாயில்ல, வெரி குட் ஷாட். ஒரு நல்ல கேட்ச் ஆல்சோ. சோ விக்கெட் விழுந்திருக்கு. ஓகே, சோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அஜித் உள்ள வந்திருக்காரு. எஸ், ஒயிட் பால். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா எம்சிசி மேலூர் ஆர்எஃப் எல்லாம் ஏல இருக்கிற பிளேயர்ஸா இருக்கிறாங்க. ஆகாஷ், அரவிந்த், ஆல்வின், அஜித். ஓகே, கரெக்ட் பால். இப்போ உள்ள ஆடிட்டு இருக்க அந்த 2 ஏ யாருன்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் அண்ட் அஜித் உள்ள ஆடிட்டு இருக்காங்க. நடந்து வந்தாருங்க மேலையா. எஸ், லெக் பை கிடையாது. ஸோ ஓட முடியாது லெக் பைல. கரண்ட் ரன் ரேட் கம்மியா இருக்கு, 10 தான்.
again ஒரு ட்ரை பிக் ஷாட்க்கு எஸ் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு எம்சிசி மேலையூர் ஆர்எஃப் 39க்கு 2. ஸ்ட்ரைக்கர்ஸ் திருப்போரூர் அணியினர், திருப்போரூர் ஸ்ட்ரைக்கர்ஸ் உங்களோட பிளேயிங் 11 எழுதி தரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். திருப்போரூர் ஸ்ட்ரைக்கர்ஸ். ஓகே, ஸோ புது bowler ஆனந்தன் அந்த பக்கம், இந்த பக்கம் அரவிந்த் ஒரு சிங்கிள் எடுத்து நான் ஸ்ட்ரைக்கருக்கு. இப்போ ஸ்ட்ரைக் டு அஜித். ஸோ ஃபைனல் 5 balls. சரியான ஷாட்டுப்பா, ஸ்விங்கே கிடையாது, ஜஸ்ட் ஹிட் மட்டும்தான். 6. திருப்போரூர் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம் கேப்டன் வாங்க உங்களோட பிளேயிங் 11. சரியான ஷாட், அவுட் சைட் ஆஃப் வைட் பாலுங்க. பெரிய ஷாட்டுங்க, மிகப்பெரிய ஷாட்டா இது. இல்ல போல, 2வது ரன் வராங்க. நல்ல த்ரோங்க, ரொம்ப நல்ல த்ரோ. பாத்து பாத்து பாத்து. So, 3 பால் முடிஞ்சிருக்கு. 49, 2 விக்கெட் இழப்பிற்கு. நல்ல ஷாட் பா. கீப்பர் யார் பிடிக்க போறீங்க? கீப்பர் என்ன பண்ணீங்க? 50 ரன் எடுத்திருக்காங்க இதோட எம்சிசி மேலையூர் ஆர்எஃப். இன்னும் 2 பந்துகள் இருக்கு. 50 ரன் ஒரு சைக்கலாஜிக்கலி ஒரு நல்ல ஸ்கோர் ஆன் போர்ட். ஆனா இன்னும் 2 பந்து இருக்கு. 2 6 அடிச்சா 62 வரும். பார்க்கலாம். கேட்சா 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 இல்ல, கேட்ச் இல்ல. 2 ரன். ஓகே, 2 ரன்ஸ் அடிச்சா அவுட். அம்பையர் அவுட். எஸ் அவுட். யார நிக்காம எனக்கு கையில தந்துற மாதிரி ஒரு ஓவர் தான். நானே அவனுக்கு அதான் சொல்றேன், லாஸ்ட்ல கூட கொடுத்துருக்கலாம். ஃபைனல் பால் இந்த இன்னிங்ஸ்ல. ஷார்ட் பால் போட்டிருக்காரு. ஃபீல்டர் வராரு. 2வது ரன் கண்டிப்பா இருக்கு. அங்க அடிச்சாரு கீப்பர் கிட்ட. இன்னொரு ரன் ஓடுவீங்களா? இல்ல, ஓடல. அம்பையர் அவுட் கேக்குறாங்க. இல்ல, அவுட் இல்ல சொல்லிட்டாரு. சோ 5 ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. எம்சிசி மேலையூர் டாஸ் வின் பண்ணாங்க. வின் பண்ணிட்டு நாங்க பேட்டிங் ஆடிக்கிறோம் அப்படின்ட்டு பேட் எடுத்துட்டு உள்ள போனாங்க. 53 ரன் அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட் எடுப்பிருக்கு. இப்போ செகண்ட் ஹாஃப்ல என்ன நடக்க போகுதுன்னா, யங் 11 ஸ்டார் பட்டிப்புலம் சேஸ் பண்ண போறாங்க. 54 ரன். மியூசிக்.
செக் செக் செக். டிஜே சாங் சவுண்ட் இதே இருக்கட்டும். சேர் கேர்ள்ஸ் அப்படியே ஆடிட்டு இருங்க, நான் பேக்ரவுண்டில் பேசிக்கிறேன். டிஜே நல்லா லிசன் பண்ணுங்க. டிஜே சவுண்டு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணிங்க, நான் பேக்ரவுண்டில் அப்படியே பேசிக்கிறேன். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு வெகு விமர்சையாக தமிழ்நாடு எங்கும் விளையாட்டு போட்டிகள் அங்கங்கே நடத்தப்பட்டு வருகின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் ஆணைக்கிணங்க உத்தரவின் பேரில் அனைத்து மாவட்டங்களிலும் மிக சிறப்பான முறையில் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் திருப்பூர் வடக்கு ஒன்றியம் சார்பில் கோவளம் ஊராட்சி கடற்கரையில் மிக சிறப்பான முறையில் இந்த கிரிக்கெட் திருவிழா துவங்கப்பட்டு அமைச்சர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 3வது நாளான இன்று சிறப்பான போட்டிகள் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி 4 ஆண்டுகளை சிறப்பான முறையில் கடந்திருக்கின்றது. இந்த 4 ஆண்டுகளும் முத்தான ஆண்டுகளாக மக்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்காக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் உரித்தாக்குகின்றார். அந்த வகையில் இந்த நேரத்திலே மாண்புமிகு தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்திலே தமிழ்நாட்டு மக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். பல திட்டங்கள், எண்ணற்ற திட்டங்கள் இருந்தாலும் முத்தான திட்டங்கள் சொல்லும்படியாக பல திட்டங்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இன்று பல கோடி மக்கள் இந்த உரிமை திட்டத்தின் கீழ் பயனடைந்திருக்கின்றார்கள். மேலும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த முன்னேற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். யாருக்கேனும் இத்திட்டத்தின் மூலம் மகளிர் உரிமை திட்டம் விடுபட்டிருந்தால் வரும் நாட்களில் அணுக வேண்டியவர்களை அணுகி இந்த திட்டத்தினை பெற வேண்டி நீங்கள் முறையிடலாம். ஒரு அற்புதமான திட்டம், தமிழ்நாடே, இந்திய நாடே, உலக நாடே பாராட்டுகின்ற இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். அடுத்ததாக மகளிர் விடியல் பயண திட்டம், இலவச பயண திட்டம், பெண்கள் பஸ்ஸில் இலவசமாக பயணம் செய்வது அற்புதமான ஒரு திட்டம். அடுத்ததாக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், ஒரு சிறப்பான திட்டம். ஓகே, நம்ம இப்ப சேஸ் பண்ண போறாங்க. யங் 11 ஸ்டார் பட்டிப்புலம் எவ்வளவு அடிக்கணும்னு பாத்தீங்கன்னா 30 பால்ல 54 ரன்கள் அடித்தால் வெற்றி. உள்ள வந்திருக்கிற 2 ஓபனர்ஸ் மதன் அண்ட் நவீன் உள்ள ஆடிட்டு இருக்காங்க. சோ மதன் ஆன் ஸ்ட்ரைக், ஆகாஷ் டு மதன். அடுத்து ஆட இருக்கும் அணியினர் ஷாக்ஸ் மாமல்லபுரம் வர்சஸ் ஸ்ட்ரைக்கர்ஸ் திருப்போரூர். இரு அணி வீரர்களின் கேப்டன் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். டாஸ் போட இருக்கிறது. ஸ்டெப் டவுன் பண்ணிருக்காரு, ஜஸ்ட் a single. சோ ஆகாஷ் அவுட் சைட் ஆஃப் மெயின்டைன் பண்றாரு.
ஸோ இப்போ ஸ்ட்ரைக்ல இருக்கிறது நவீன். ஸோ முதல் பால் ஃபேஸ் பண்ண போறாரு நவீன். எதிர்காத்து இந்த சைட் பேட்டிங் ஆடுறவங்களுக்கு. ஸோ 6 அடிக்கிறதுக்கான பெரிய வாய்ப்பு எங்க இருக்குன்னா பிஹைண்ட் த ஸ்கொயர்னு சொல்லுவாங்க, அந்த ஃபைன் லெக் இருக்கு, அந்த பக்கம் அடிச்சாதான் 6. மேல போயிருக்கு, பாயிண்ட் ஃபீல்டர் பின்னாடி ஓடுங்க. உருண்டுது கிட்டக்கு வந்து நின்றுச்சுங்க. நல்ல ஃபீல்டிங். எவ்வளவு ஓடி இருக்காங்க? 2. ஓகே, 2 ரன்ஸ் ஓடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ கீப்பர் அப் டு வராரு, ஏன்னா பேட்ஸ்மேன் அவுட் சைட் த கிரீஸ் நிக்கிறத நோட் பண்ணி அப் டு வராரு. இப்போ ஸ்லிப் ஃபைனரா வரும் கீப்பருக்கு நேரா. லெக்ல போட்டிருக்காருங்க. பேட்டா வைடு கொடுத்திருக்காரு, அம்பையர் பேட்ல படல. சரியான ஷாட்டுங்க, காத்துல போயிருக்கு, வெளியவே போயிடுச்சு. அங்கதான் சொல்லிட்டு இருந்தேன், அந்த ஸ்கொயர் லெக் ரீஜன்ல. புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், அற்புதமான திட்டங்களை இந்த 4 ஆண்டுகளிலே நிறைவேற்றியிருக்கின்றார்கள். தூக்கி அடிக்கப்பட்ட பந்துங்க, கேட்சா பரத் நினைச்சேன். இல்ல, அது கேட்ச் இல்ல, ஓவர் தான் முடியுது. சோ 12 ரன். யங் 11 ஸ்டார் பட்டிப்புலம் 12 ரன் எடுத்திருக்காங்க ஒரு ஓவர்ல. 24 பால் இருக்கு, 42 ரன்கள் எடுத்தால் வெற்றி. பாசிபிள் இருக்கா பரத்? ஓகே DJ, thank you Chugul. So 1 over 12 runs without a wicket. ஸோ அண்ணன் கேட்டிருந்தாரு 24 பந்துல 42 ரன் எடுக்கணும், முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு என்கிட்ட. நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் சங்கு? நான் தான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டேன், சொல்லுங்க. ஓகே, நான் சொல்றேன். பேட்டிங் டீம் வந்து சேஸ் பண்ணிடுவாங்க. நோ, நாட் பாசிபிள் நான் சொல்றேன். ஓகே, நீங்க வேற பர்ஸ் எடுத்து வரலையா? ஃபீல்டிங் டீம் வந்து வெற்றி பெறுவாங்க நான் சொல்றேன். ஓகே டன். அண்ணன் ஷூ நல்லா இருக்கு, கண்ணாடி, போனு, அடுத்து ஷூ. இன்னைக்கு ஷூ. ஸோ வின் பண்ண அண்ணனோட ஷூ எனக்கு. அண்ணன் அமைதியா இருந்தா ஓகேன்னு அர்த்தம். ஓகே டன். ஸோ 23 balls 41 to win. ஷார்ட் பால் அடிச்சிட்டாருங்க, பரத் அடிச்சிட்டாருங்க. நான் தப்பான டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேனோ? டூ லேட் மிஸ்டர் சங்கு. இல்ல, கம்பேக் கொடுப்பாங்க பாருங்க, கம்பேக் கொடுப்பாங்க. ஓகே, இங்க 6 பார்த்தோம். இப்ப
மிட் விக்கெட் திசையில். பா இன்னொரு ஒரு ஷார்ட்கான ட்ரைங்க. மேலே பட்டிருக்கா? இல்லை, மேலே படலை. இதில் ஒரு ஒய்டு வேற. இப்போ 22 பந்தில் 35 ரன் அடிக்கணும். இல்லை, இன்னும் மோசமான விஷயம் போலிங் டீமுக்கு என்னன்னா ஒரு விக்கெட் கூட விழல. அடடா, சொல்லிட்டே இருக்கேன், கீப்பர் எடுத்துருங்க, புடிச்சிருங்க. ஆடா என்னங்க நீங்க, கேட்ச விட்டுருக்காங்க. கேட்ச் மிஸ், மேட்ச் மிஸ் மிஸ்டர் சங்கு. ஒரு முக்கியமான அழைப்பு வந்துருச்சு. பரத் சொல்லுங்க, என்னாச்சு இந்த இன் பிட்வீன் கேப்ல? ஒன்னும் நடக்கல, கேட்ச விட்டாங்க. அச்சச்சோ, விட்டா மேட்சே விட்டுருவாங்க. என்னங்க, கம்பேக் கொடுங்க, உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். bowling டீம் ஊர் பேர் சொல்லுங்க அப்படியே. ஓகே, வைடா கரெக்ட் பாலா? வைடு கொடுக்கல, அதனால பேட்ஸ்மேன் வந்து ரிவ்யூ கேட்டிருக்காரு. மேலையூர் பவுலிங், மேலையூர் தான பண்றாங்க, எம்சிசி மேலையூர். ஆமாண்ணா. சோ bowling வந்து எம்சிசி 54 அடிச்சா வெற்றி பட்டிப்புலம் டீம் விளையாடிட்டு இருக்காங்க. எஸ், மேலையூர் கம்பேக் கொடுங்க, கொடுங்க, கம் ஆன். யப்பா, ஸ்டெப் டவுன் பண்ணி சிக்ஸா. நோ பால் வேறங்க, இதுல நோ பால், லைன் நோ கொடுத்திருக்காரு ஸ்ட்ரைட் அம்பையர். அண்ட் அது சிக்ஸா இல்ல 4 ஆன் மட்டும் சொல்லுங்க அம்பையர். நோ பால், ஓகே, எஸ், நோ பால் கொடுத்திருக்கீங்க. 4 ஆ இல்ல 6 ஆ? 4 ஆ? ஓகே, டன். சோ 4 ரன் நடந்து வந்து 4. சைடு தான். ஆமா, இன்னும் 2 பால் இருக்கு, ஒன்னு காட்டுங்க. எஸ், உள்ளுக்குள்ள பிட்ச் பண்ணி தான் போயிருக்கு. சோ 4 ரன். மறுபடியும் நடந்து வந்திருக்காரு, பரவாயில்ல, ஒரு சிங்கிள். நல்ல ஃபீல்டிங்க. இந்த மண்ணில் ஓடுறது சுலபமே கிடையாது. ஒரு 4, ஒரு சிங்கிள். ஃபைனல் பால். செகண்ட் ஓவர்ல ஃபைனல் பால். யங் 11 ஸ்டார் பட்டிபுலம் 27 ரன்கள், விக்கெட் இழப்பின்றி. நவீன் 5 பந்துல 15 அடிச்சிருக்காரு, 2 6. பெரிய பேட் ஸ்விங், ஒரு ரன் மட்டுமே. ரெண்டாவது ரன்னுக்கு புஷ் பண்றாரு அவர் மட்டும்தான். எஸ், 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. யங் 11 ஸ்டார் பட்டிபுலம் 28, விக்கெட் இழப்பின்றி. 18 பந்துகள்ல 26 அடிக்கணும். 18 பந்துகள்ல 26 அடிக்கணும். எது வேணுமானாலும் நடக்கலாம். The cricket is the funny game. பாத்தீங்கன்னா நம்ம கோவடம் மாமல்லபுரம் கேப்டன் உல்ப் 11 சாதிக், அந்த சின்ன பையன் 11 வயசு பையன் மாமல்லபுரம் கேப்டன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா 5 ரன் தான் கொடுத்தான். அந்த மாதிரி யாராவது இந்த டீம்ல கண்டிப்பா அவர் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு குட் டெலிவரி கொண்ட ஓவர் போடுவாங்க. பாருங்க பரத், பாருங்க, டீம் வெற்றி பெறும். ஷாக்ஸ் மாமல்லபுரம் கேப்டன் அதாவது போர்டு இருக்கு பாரு, டாடா சொல்றேன்பா, என்னப்பா சொல்ல விட. நோ பால். யப்பா, டைரக்ட் ஹிட், அவுட். நோ பால், ரன் அவுட் இருக்கு. அவுட் தான். ஹைட் ரிவ்யூ இருக்காங்க. ஷாக்ஸ் டீம் கேப்டன் ஷாக்ஸ் டீம் கேப்டன் நில்லுங்கடா, உள்ள நில்லுங்கடா. நீ பாட்டு ஓடி போ, அங்கேயே நின்னு எடுக்கிறீங்க. யாரும் வராமலே இருந்துடலாம்.
கொஞ்சம் பார்த்து ஆடுங்க. ஸோ 3வது ஓவரில் முதல் பால் நோ பால். ஸோ 18 பந்துகளில் 26 ரன்கள் எடுக்கணும். வைட் பாலுங்க. ஸோ ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுது. அடுத்து ஆட இருக்கும் அணியினர் ஷாக்ஸ் மாமல்லபுரம், ஸ்ட்ரைக்கர்ஸ் திருப்போரூர். இதில் ஷாக்ஸ் மாமல்லபுரம் அணியினர் டாஸில் வெற்றி பெற்று பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளனர். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அது மட்டுமில்லாது டாஸில் வெற்றி பெற்ற ஷாக்ஸ் டீம் மாமல்லபுரம் அவர்கள் அந்த அணியினருக்கு திரு டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவம் பொறித்த வெள்ளி நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. சூப்பர் ஷாட்டுங்க. ஃபீல்டர் கீழே வராரு. கேட்சை விட்டுட்டாருங்க. 2வது கேட்சை டிராப் பண்றாங்க. பட் ஸ்டில் அது வந்து ஒரு ஃப்ரீ ஹிட், அதனால கேட்ச் பிடிச்சா இல்லை. பல்பு நீ ஆடு. பல்பு நாட் அவுட் கொடுத்திருக்காரு அம்பையர். நாட் அவுட். பல்பு பிடிக்கலாம். பல்பு ஃபுல் டாஸ்ங்க. கடாசி இருக்காரு லெக் சைடுல. வேற பால் கொடுங்க. பல்பு டேய் என்ன பாருடா டேய். ஏய் பல்பு பால் பிச் பண்ணி போடுறா. செக். சுனில் கேட்ச். கேட்ச் டிராப். 3வது கேட்ச் டிராப் மிஸ்டர் சங்கோ. கேட்ச் மிஸ் மேட்ச் மிஸ் தெரிஞ்சு எஸ், எப்பவே. கேட்ச் மிஸ் மேட்ச் மிஸ். நீங்க கிளம்பும் போது ஷூவை கழட்டி வச்சுட்டு கிளம்புங்க. பெனால்டி 5 ரன்ஸ். பெனால்டி 5 ரன்ஸ். 5 ரன்ஸா? என்னாச்சு? அம்பையர் ஏதோ செக் பண்றாங்க. ஏய் சுனில் 5 ரன்னா? என்னங்க பாண்டி நாட்டுக்கு வந்த சோதனையா இது? 5 ரன்னா 1 என்ன ஷாட் வெறும் சொல்றாரு. எக்ஸ்ட்ராஸ் நிறைய. என்ன ரீசன் தெரியல. என்னாச்சு ஸ்கோரர்? பெனால்டி 5 ரன்ஸ். வெளிய விட்டு நில்றா. லாஸ்ட் ஸ்ட்ரைக்கர். என்னவா பரத், அது ரீசன் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். செருப்பு வெளிய கைட்டி நில்றா. ஸ்கோரர் நீங்களாச்சும் பரத் கிட்ட சொல்லுங்க, பால் கமெண்ட்ரியில சொல்லுவாரு. அப்பவே சொன்னேன் இந்த கரிபியன்ல இருந்து அம்பையரை இறக்காதீங்கன்னு. ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது பாரு. சீக்கிரம் சொல்லுங்க என்ன இதுன்னு. அண்ணா கேக்குதா? ஹலோ. ஓகே சோ கேக்குது தல, சொல்லு தல, நீ அங்கேயே சொல்லு தல. பவுண்டரி லைன்ல அவரோட ஸ்லிப்பர் தட்டனால பெனால்டி ரன்ஸ் 5 ரன்ஸ். பவுண்டரி லைன்ல ஃபீல்டரோட ஸ்லிப்பர் தட்டனால 5 ரன்ஸ் பெனால்டி. ஓகே சமரணா, இது வந்து பெனால்டி 5 ரன்ஸ். பவுண்டரி லைன்ல ஃபீல்டரோட திருப்புல பட்டு இருக்கு. ஓஹோ, பெனால்டி 5 ரன்ஸ். சரியா? சோ என்ன நடந்திருக்குன்னா ஃபீல்டர் செருப்பை கழட்டி வச்சிருக்காரு பவுண்டரி ரோப்ஸ்ல. ஆமாங்க, இந்த மாதிரி ஒரு சோதனை எல்லாம் வரும்னு எதிர்பார்த்தமா என்ன? கண்டிப்பா நீங்க நேரம் சரியில்லைனா எதிர்பார்க்க தன்னோட பேண்ட்ல இருக்கிற பெல்ட்டே பாம்பா மாதிரி கண்ணை குத்துமா நேரம் சரியில்லைனா. மாதிரி தான் இதெல்லாம்.
இன்னொரு ஃபுல் டாஸ். முதல் ரன் வேகமா ஓடுறாங்க. இல்ல, 1 ரன் ஒன்லி. ஸ்கோர் அவுட். ஓகே. சோ எவ்வளவு அடிக்கணும்னு பாத்தீங்கன்னா, நான் மட்டும் அந்த ஃபீல்டரா இருந்தேன்னு வச்சுக்க பரத், அது என்னோட செப்பலே இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருப்பேன். அது யாரா எடுத்துன்னு போனா போட்டுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நேரத்துல நீங்க அதை சொல்லி ஆகணும். இப்போ இது உங்க ஷூவும் கிடையாது இனிமே நினைக்கிறேன். ஓடும்போது கண்டு ஓகே. ஆனா கருவியை நம்புற நீ என் டீமுக்கு இப்படி சதி திட்டலாம் திட்டுற பாத்துக்கிறேன். சோ 12 பந்துல 7 ரன்கள் மட்டும். 12 பந்துக்கு 7 ரன்கள் முடியும். கமான் முடியும். எஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. ஒரு ஓவர் மேலும் ஓவர் போடுங்க. முடியும். So 12 balls, 7 runs to win. இந்த ஒரு ஓவர்லயே முடிச்சிடுவாங்களா பரத்? எஸ், இந்த ஓவர்லயே முடிஞ்சிடும்னா. இந்த ஓவர்ல முடிக்க மாட்டாங்க நான் சொல்றேன். ஓகேவா? இல்ல, ஆல்ரெடி ஷூ இருக்கு. வேற ஏதாவது இருக்கா உங்க கிட்ட? அவுட் சைடு ஆஃப்ங்க. ஒரு ரன்னா இல்ல. இல்லை. சோ அண்ணன் ஒரு பேண்ட் ஒன்னு போட்டுருப்பா போல தலையில, நல்லா கலர்ஃபுல்லா. எல்லாத்துக்கும் பே பண்ணிட்டு வாங்கி வந்திருக்கேன் வாடகைக்கு, சும்மா கிடையாது. போட்டாருங்க வெளிய. போடுறா வெளிய. அவங்க டீம் மேட்ஸ் போட்டாரு வெளிய. 6. ஓகே. பட்டுப்புல பக்கம் அடிடானா நம்ம மனுஷன் பட்டினம் பக்கம் அடிக்கிறாரு. ஐயோ, மேட்ச் டிரால இருக்கு இப்ப. எஸ், மேட்ச் டிரா. 1 ரன் டு வின். 9 பந்துகள், 1 ரன் டு வின். மிஸ்டர் சங்கு, ஏதாவது ஒரு முருங்கை மரத்துல போய் தொங்கு, உங்க டீம் தோக்க போகுது. நல்லா இருந்துச்சு. எஸ், முருங்கை மரம் எங்க இருக்குன்னு தெரியல. ஐயோ, அவுட். ரன் அவுட். வெற்றி. இல்ல வெற்றி இல்ல, விக்கெட் மட்டுமே. இரண்டாவது விக்கெட் லூஸ் பண்றாங்க யங் 11 ஸ்டார் பட்டிபுலம். ஓகே, உள்ள வந்திருக்காரு நியூ பேட்ஸ்மேன். ரைட் 8 balls, ஒரு ஓட்டம் எடுத்தால் வெற்றி. அடடடடடடா, 6 தான் அடிப்பேன். 6 டான்ஸ் அப் 6. ஐயோ, வாட்ஸ் மோர். ஜூம் பண்ணுங்க. போடு. அதே பாருடா பாப்பா. மேல போடு, கீழ போடு, லெஃப்ட்ல போடு, ரைட்ல போடு. சவுண்ட் பட்டிப்புல மக்களே பாருங்க, அந்த பிளேயர் எப்படிலாம் டான்ஸ் போறாருன்னு பாருங்க. அதேதான். பிரதர், உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? உங்க வீட்ல எல்லாரும் பாத்துன்னு இருக்காங்க. போங்க. பத்தல வைபேத்து. ஏத்து போடு.